பெண்களுக்கு அவங்கவங்க அம்மா வீடு தாங்க சொர்க்கம். என்னதான் ஹஸ்பண்ட் வீட்டில் வசதியாக இருந்தாலும், காரில் போனாலும், ஏசியில் தூங்க வச்சாலும், நகைகள் வாங்கி கொடுத்தாலும், பெண்களுக்கு அவங்க அம்மா வீடு தான் சொர்க்கம். ஏன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் அவங்கள யாருமே மட்டம் தட்டவும் மாட்டாங்க, யாருமே குறை சொல்லவும் மாட்டாங்க. உண்மைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிகளை கூட சமாளிச்சிடலாங்க, ஃபேஸ் பண்ணிடலாங்க. ஆனால் கூடவே இருந்துட்டு இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, எதுக்கு தேவையில்லாமல் வேலை பார்க்குற, போ உருப்படியாக வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருப்போ, என் மானத்தை வாங்காத அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலைங்க. ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அதை எல்லாத்தையும் சமாளித்து பெண்கள் நாங்கள் சாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். ஹாவ் அ நைஸ் டே. ஒரு சில உறவுகள் இல்லை அப்படின்னா அந்த உறவுகள் இல்லைன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோங்க. அப்பா இல்லைன்னா அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அம்மா இல்லைன்னா அம்மா இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அழுகுவோம். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய வருத்தம் நமக்கு. இல்லை ஹஸ்பண்ட் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோங்க. இதெல்லாம் கூட ஓகேங்க. ஆனால் அந்த உறவுகள் இருந்துமே கூட அந்த உறவுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்காம இருக்குது பார்த்திங்களா? அதுதாங்க இருக்கிறதுலையே பெரிய கொடுமை. நரகத்தை விட பெரிய கொடுமை அதுதாங்க. தயவுசெய்து அந்த கொடுமையை யாருக்குமே கொடுத்துடாதீங்க. அன்பாக பழகுங்க எல்லாத்துக்கிட்டேயும். உறவுகள் கூட நீண்ட உறவுகளாக இருங்க. ஹாவ் அ நைஸ் டே. யாராவது உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா? நீங்கள் சொல்ல வரதை கேட்க மாட்டேங்கிறாங்களாங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தரை உதாசீனப்படுத்தியிருப்பீங்க. அது வீட்டில் மனைவியாகட்டும், இல்லை குழந்தைகளாகட்டும், இல்லை உங்கள் க்ளோஸாக பழகிற நபர்களாகட்டும், அவங்கள கண்டிப்பாக உதாசீனப்படுத்தியிருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் மற்றவங்களால உதாசீனப்படுத்தப்படுறீங்க. கர்மா சும்மா விடுங்களாங்க. சும்மா ஆறுதலாக 2 வார்த்தை பேசி பாருங்களேன். கண்டிப்பாக இதோட மாறுதல்கள் பெரிய லெவலில் இருக்கும் இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறப்போ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதுக்கு என்ன மீனிங்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வேணும், நான் அதை பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்னு 4 தடவை யோசிக்கிறது இல்லைங்க அது. இந்த விஷயத்த நான் பண்ணால் என்னாகும், நான் பண்ணலினா என்னாகும், இந்த விஷயம் நடந்தால் என்ன தப்பு நடக்கும், நடக்கலினா என்ன தப்பு நடக்கும், இதனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாகுமா அப்படின்னு யோசித்து நம்ம ஒரு முடிவெடுக்கணுங்க. இதைத்தாங்க நம்ம பெரியவங்க ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம யோசித்து பண்ணுற எந்த ஒரு காரியமுமே கண்டிப்பாக தப்பாகாதுங்க, சரியாக தாங்க அமையும். கரெக்டுனா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பொதுவாகவே ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். மேக்ஸிமம் நல்லது இருக்கும், இல்லை மேக்ஸிமம் கெட்டது மட்டும் இருக்கும். நம்ம அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்குவோமே. நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலையை யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு. நாம் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நாம் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கலாங்க. நம்ம வேலையை நாம் தாங்க களங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஹாவ் அ நைஸ் டே.